கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை, இந்த மருத்துவமனைக்கு செல்லுகிற கேபிள்கள் திடீரென்று எரிந்து மின்கசிவு ஏற்பட்டு எரிந்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. உடனடியாக மருத்துவமனையின் இயக்குனர் அவர்கள் சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறைக்கு தகவல் அறிவித்ததும் பொதுப்பணித்துறையிலிருந்து அனைத்து அலுவலர்களும் வந்து விரைந்து செயலாற்றி இங்கே ஏற்கனவே பேக்கப்பில் இருக்கிற மின்சாரத்தின் மூலம் ஒரு 4 மணி நேரம் எந்த பாதிப்பும் இருக்காது என்கின்ற நிலை இருந்தாலும் அவசர கதியில் பணியாற்றி இன்றைக்கு எம்ஆர்ஐ அங்கே அந்த வார்டில் இருந்த ஒரு ஜெனரேட்டரின் மூலம் ஒரு 12 வெண்டிலேட்டர் நோயாளிகள் இருந்தார்கள். அந்த அறைக்கு மின்சார வசதியை கொடுத்து பாதுகாத்தார்கள். எந்த விதமான பதட்டமும் இல்லாத அந்த ஒரு பதட்ட சூழலும் இல்லை. இப்போது பொதுப்பணித்துறையினர் மின்கசிவு ஏற்பட்டு துண்டிக்கப்பட்டிருக்கிற இந்த வயர்களை எல்லாம் இணைக்கும் பணியினை மேற்கொள்ளவிருக்கிறார்கள். அதற்கான வயர்கள் எல்லாம் வந்திருக்கிறது. இன்னும் 2-3 மணி நேரத்தில் முழுமையாக அந்த பணிகள் நிறைவுறும். இதற்கிடையில் இதற்கு ஏற்கனவே சென்று கொண்டிருக்கிற ஒரு ரெகுலர் வயர் ஒன்று லைனில் மின்சாரம் இருந்த அந்த சூழலில் இப்போது ஒட்டுமொத்தமாக இந்த மருத்துவமனை முழுமைக்கும் மின்சார வசதி செய்யப்பட்டிருக்கிறது. எந்தவிதமான மின்தடையும் இல்லாமல் தற்போது பாதுகாப்பான நிலையில் இந்த மருத்துவமனை இயங்கிக் கொண்டிருக்கிறது. முழுமையா பவர் கட் ஆகிறதுக்கான ரீசன் என்ன சார்? இல்லை, இது பர்ன் ஆயிட்டு இருக்கு. இது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. தரைக்கு அடியில் போகிற கேபிள் திடீர்னு பஸ்டாக இருக்கு. இது எந்த காரணம்லாம் சொல்ல முடியாது. திடீர்னு ஆயிருக்கு. இருந்தாலும் இப்போ உடனடியாக அதை பொதுப்பணித்துறையினர் சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்.